இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல கடலெண்ணெய் ஊற்றணும். வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் செட் ஆகாது. பிரியாணிக்கு கடலெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 150 ml ஊற்றினா போதும். ஒரு 150 ml, இந்த ml கரெக்டாக இருக்கும். அதோடு ஒரு 20 ml நெய், சும்மா கொஞ்சம் வாசத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு 2 துண்டு, ஒரு பெரிய துண்டு பட்டையை உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 200 கிராம் வெங்காயம் போட்டேன். எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு, அதனால் போட்டேன். வெங்காயம் நல்லா பொரியணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் பொரியிறது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தெரியுதா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா. 1/2 கிலோ அரிசி தானே போடுறோம். 3 பச்சை மிளகா வெட்டாமல் போடுறோம், முழுசாக தான் போடுறோம். வெட்டி போட்டோம்னா காரம் இறங்கிடும். காரம் இறங்குனுச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் திங்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோடைய ஃப்ளேவர் மட்டும் நமக்கு அந்த வாசனை, அதோடைய ஒரு எசன்ஸ் ஒன்று இருக்கும், அந்த எசன்ஸு அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகா போட்டு மல்லியை முதல்ல போடுவோம். மல்லியை வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லியை போட்டோம். மல்லியை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு வதக்கு, எண்ணெயில் ஒரு வதக்கு. அந்த ஒரு வாசனை நல்லாயிருக்கும். அந்த வாசனை கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டுனா, பிரியாணிக்கே வந்து மல்லி புதினா அந்த மாதிரி அவசியம். மல்லி சும்மா 1/2 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி போதும். உரித்தது வெட்டி வச்சுருக்கிறேன், நல்லா கழுகி சுத்தமாக வச்சுருக்கேன். அதோட புதினாவும் ஒரு கைப்பிடி நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்ட வேண்டிய தான், போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்குறது தான். அது கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் தட்டி விட்டாச்சு. எல்லாம் வதங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தான் ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா மிளகாத்தூள், எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இல்லை, டீஸ்பூனில் பாதி, சின்ன டீஸ்பூன் தான் நம்மளோட. இதனா இஞ்சி பூண்டு ஆமாம், ஏன்னா இஞ்சி பூண்டு இப்போ நம்ம தக்காளியை வந்து இதோடு சேர்த்து இப்போ வதக்க தேவையில்லை, கறியை போட்டுகிட்டே வதக்கிக்கலாம். இப்போ 1/2 கிலோ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிடுவோம். கல் உப்பு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூப்பங்கடையில் வாங்கின கல் உப்பு, அது கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. இப்போ நம்ம கறியை போட்டு ஒரு பிரட்டிட்டு தக்காளியை சேர்த்து போட்ட வேண்டியதான். தயிரும் தக்காளியும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் கறியை போட்டுட்டேன். கறியை போட்டு ஒரு கறியை போட்டு பிரட்டி விட்டுட்டேன். பிரட்டி கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டில் வேகட்டும். இஞ்சி பூண்டு அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். உப்பெல்லாம் போட்டுருக்கோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குக்கரில் வைக்க மாட்டோம், குக்கரில் வச்சோம்னா நல்லா இருக்காது. இது இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கறியை சின்னதாக நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால சின்னதாக வெட்டி போட்டோம்னா உப்பு நல்லா சாரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரிய இதில் வந்து பெருசாக செய்கிற மட்டும் தான் பெருசாக போடும். சின்னதாக போட்டால் நல்லா உப்பு சார்ந்து எடுத்து திங்கிறதுக்கு நல்லா ருசியாக அழகாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுருவோம். இப்போ தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 150 கிராம் வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டேன் கிண்டிக்கிறேன். அதோட தயிர் ஊற்றணும். தயிர் ஒரு 50 கிராம் ஊற்றியாச்சு. அதோட ஒரு கிண்டு கொஞ்சம் நேரம் மூடியை போட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு
கொஞ்சம் வேவுறது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். மெதுவாக வச்சிட வேண்டியதான். நான் நல்லா வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துடும். வெந்த பிறகு கொஞ்சோண்டு மசாலா போடணும். மசாலா போட்டு தண்ணியை கலந்துக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதோட கொஞ்சோண்டு தண்ணி கலந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிட வேண்டியதான். ஆமாம், கறி வேகிற அளவுக்கு நான் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வேகும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். அந்த கொதி வந்தோடனே லைட்டாக குறைச்சி வச்சுட்டு மூடியை போட்டு வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். ஆனால் நல்லா பெரிய அடி பிடிக்காது. பாத்திரம் நல்லா பெரிய பாத்திரம்னா தனிமையான பாத்திரம். ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த அலுமினிய பாத்திரம். இப்போ அந்த கொதி வந்துருச்சு பாருங்கள். கொதி வந்தோடனே ஒரு மூடியை போட்டு லேசாக வச்சுட்டு மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். நான் குறைச்சி வச்சுக்கிறேன் பாருங்க. குறைச்சிட்டேன் போதும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிருந்தேன்ல, இப்போ பாருங்கள் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நல்லா எல்லாம் ஜூஸியாக போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா வெந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நல்லா கறியோடு அந்த மசாலா நான் போட்டது எல்லாமே செட் ஆகிடுச்சு. மசாலாவெல்லாம் நான் போட்டது வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடலை. நான் போட்டது வேறு, நான் இடையில எதுவும் போடவெல்லாம் இல்லை, அது மட்டும் தான் போட்டிருக்கேன். நல்லா பின்னி நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா வெந்துடும். வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். கோழி பிரியாணி செய்யலை தான் வந்து தக்காளியை வதக்கிட்டு போடணும். கறி பிரியாணி செய்யலை வதக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படி ஒன்றோடு ஒன்றா கறியோட வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி, கறி, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாத்துலேயும் ஒன்றா பிறண்டு வெந்துருச்சு பாருங்கள். எல்லாம் ஒன்றா வந்தோடனே கறியும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டால் குக் ஆகிடும். இப்போ நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்கள். நல்லா அப்படி வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா இதில் எண்ணெய் அப்படி மிதக்கும், மேலாப்பில் எண்ணெய் வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் மிதக்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி ஆட் பண்ணும். பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். கிண்டி விட்டு சுருண்டு வந்துடுச்சு. நல்லா பிறண்டு நல்லா சுருண்டு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த மசாலா தண்ணியிலையும் சேர்ந்துடும். இதோட கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். பிரியாணி மசாலா சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு ஃப்ளவராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெரும்பாலும் மிளகாத்தூள் மட்டுமே போட்டாலும் சூப்பராக இருக்கும். இது போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். சக்தி பிரியாணி மசாலா இந்த பாரு, பிரியாணி மசாலா. இப்போ அந்த சம்சா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் எடுத்து கலந்துக்கிட்டேன். வேறு எந்த மசாலாவும் போடலாம், அது மட்டும் போட்டாலே போதும். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் இதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் அந்த பிரியாணியுடைய அந்த சொல்கிறது எப்படின்னா பிரியாணியுடைய அந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இப்போ நல்லா சுண்டுன மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மசாலா போட்டேன், 1 ஸ்பூன் போட்டேன்ல, அது மட்டும் தான். வேறு எந்த மசாலாவும் நான் போடலை. ஏன்னா கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே அப்படி வதக்கி விட்டோம்னா நல்லா வதங்கிடும். நான் இதில் வந்து இந்த அளக்கில் 1.5 கிளாஸு தண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படின்னா அந்த காப்பொடின்னு சொல்லுவாங்க, காப்பொடின்னு அதில் வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசி 1.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து 2.5 கிளாஸ் இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது, தெரியுதா உங்களுக்கு? எண்ணெய் பாருங்கள், தெரியுதா? எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஒரு நல்லா கதன்னு இருக்குது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா இந்த கறியில் உள்ள எசன்ஸ் அந்த தண்ணியில் சேர்ந்துடும். அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியும் கொதிச்சா தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் தண்ணி ஆட் பண்ணோடனே நம்ம அரிசி ஆட் பண்ண, சுடு தண்ணி ஆட் பண்ண அந்த மாதிரி செஞ்சோம்னா கூட நல்லா இருக்காது.
இந்த மாதிரி செஞ்சு கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். நான் 2.25 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். 2.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசி வச்சேன். 2.25 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். வீடியோ அதோட ஷார்ட் ஃபிலிம் கட் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணியை கொதிச்சோன்னே அரிசியை போட்டேன். வீடியோ எடுத்து பார்க்காம கட் ஆகிடுச்சின்னு தெரியலை எனக்கு. அதனால் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. கொஞ்சோண்டு தண்ணி பற்றில தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அரிசியை போட்டுட்டேன். ஏன்னா அந்த அளவு தான், நான் சொன்ன அளவு தவிர எதுவுமே செய்யலாம். உப்பு செக் பண்ணிட்டேன். உப்பு அரிசி போட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், நல்லது. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. உப்பு ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம போட்ட எல்லா மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாம் ஈக்குவலாக கொதிச்சிட்டு இருக்குது. சும்மா கொஞ்சம் சும்மா அரிசி விட வேண்டியது தான். துளசி அரிசி நான் ஊற வச்சது. சும்மா எல்லா பக்கமும் ஈக்குவலாக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சால் தான் கறி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கறிலாம் வேவாது. எண்ணெய் பிரிஞ்சு அப்படி மிதக்கணும். சும்மா போட்டால் கறி வேவாது. பிரியாணிக்கு முதல்ல நல்ல கறி வெந்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா பார்க்கவும் திங்கிறதுக்கும் ருசியாகவும் இருக்கும். அந்த சூப்பு எசன்ஸ் எல்லாம் கலந்து வெளியில் வந்துருச்சு பாருங்கள், அழகாக இருக்குது. ஏன்னா இப்போ அருமையாக இருக்குது. இப்போ ஈக்குவலாக தண்ணியுடைய ஈக்குவலு அந்த இது எல்லாம் வருது. தம் போடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் குறையட்டும். குறைஞ்சோன்னே தம்மு போட்டுருவோம். இப்போ ஜிம்மாவுக்கும் டைம் ஆகிடுச்சு. தம்மு உடைக்கிறத சவுண்டு இல்லாமல் வீடியோ போட சொல்கிறோம். என்ன இப்போ பாருங்கள், நல்லா கெட்டித்தன்மையாக எல்லா சைடும் ஈக்குவலாக கொதிச்சு அந்த ஒரு திக்னஸ் வந்துச்சு பாருங்கள். அரிசியில் வந்து அந்த உறிஞ்சி அந்த திக்னஸ் வந்துடுச்சு. எப்போவுமே 1 கிலோ செய்யலாம் வந்து பக்குவமாக செஞ்சால் தான் வரும். நீங்கள் 10-20 கிலோ எப்படி செஞ்சாலும் என்ன போட்டாலும் அது வந்து தெரியாது. 1 கிலோ 1/2 கிலோ செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், யாராக இருந்தாலும் சரி. பெரிய கலை சிறந்த மாஸ்டராக இருந்தாலும் சரி, 1 கிலோ செய்ய சொல்லையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெண்கள் கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. மாஸ்டரை செய்ய சொல்லையில் அவனுக்கு 1 கிலோ அவங்களுக்கு 1 கிலோ செய்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். சாரி, சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நல்லா எல்லா சைடும் ஈக்குவலாக தண்ணி வற்றி சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். மூடியை போட்டு கீழே தோசைக்கல்லை சிம் வச்சு தோசைக்கல்லை தூக்கி வைக்க வேண்டியதான். இப்போ வந்து தம்மு போட்டாச்சு. நான் கொஞ்சம் சுடுதண்ணி சூடு வச்சுருக்கேன். எங்கே சுடுதண்ணி வச்சுருக்கேன்.